அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ காலேஜோட அஃபிஷியல் அட்ரஸ் bsc.edu.in அப்படிங்கிற லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல admission.bsc.edu.in அப்படிங்கிற லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்குள்ள வந்தாலே உங்களுக்கு பாப்பப் ஆகுற மாதிரி ஈஸியா லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் பேஜுக்குள்ள இந்த ஜென்ரல் பேஜுக்குள்ள வந்துடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஆர்ட்ஸ் என்ன சயின்ஸ் என்ன அப்படிங்கறத எந்தெந்த கோர்சஸ் எய்டட் எந்தெந்த கோர்சஸ் எஸ்எஃப் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆர்ட்ஸ் என்ன சயின்ஸ் என்ன எய்டட் என்ன எஸ்எஃப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷனோட காஸ்ட், தென் அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் பே பண்றதுல ஏதாவது ட்ரபிள் இன் கேஸ் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு லாகின் டீடைல்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கொயரியில காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டீடைல்ஸை வாங்கிக்கலாம். தென் அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட் பெர் செமஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோத்ரூ பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அவங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிடிஎஃப்குள்ள அவங்க செக் பண்ணிக்கலாம். தென் ஃபோர்த் ஒன் ஷிஃப்ட் அண்ட் டைமிங்ஸ். ஓகே, என்னென்ன கோர்சஸ் எந்தெந்த டைமிங்ல மார்னிங்ல என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, ஈவினிங்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, ஸோ ஷிஃப்ட் ஒன்னோட டைமிங் என்ன, ஷிஃப்ட் டூவோட டைமிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல வந்து யூஜிபி தனியா பிஜி தனியாவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். லைக் இப்போ நான் பிஜி அப்ளிகேஷன்ஸ் தான் போட போறேன். ஸோ அதனால ஜஸ்ட் பிஜி அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எய்டட் ப்ரோக்ராம்ஸ் எஸ்எஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற எல்லாமே நீட்டா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூ யூசர் இருப்பாங்க. ஸோ நியூ யூசருங்கிறவங்க புதுசா வரவங்க 4 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எய்டட் எஸ்எஃப். ஸோ ஜென்ரலா இருக்கக்கூடிய எல்லாருமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். எய்டட் எஸ்எஃப் கிளிக் பண்ணிட்டு அப்பார்ட் ஃப்ரம் எம்பிஏ எம்சிஏ இல்லாதவங்க இதை கிளிக் பண்ணி இந்த டீடைல்ஸ்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க அப்படின்னா 160 rupees காட்டும். இன்கேஸ் நீங்க 2 அப்ளிகேஷன், சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸுக்கும் அப்ளை பண்றேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்றேன், நான் ஒவ்வொரு டைமும் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு இல்லை. நீங்க ஜஸ்ட் அப்ளிகேஷன் கவுண்டிங் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டேரக்டா இப்போ பார்த்தீங்கன்னா 320 rupees அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்க 2 அப்ளிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பண்ண போறது வந்து எம்பிஏ எம்சிஏ. அதே மாதிரி என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்க அவங்க இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். தென் ஜென்ரல் ஃப்ரீ அப்ளிகேஷன். ஸோ ஃப்ரீ அப்ளிகேஷன் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட லாகின் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி நீங்க ஃப்ரீ அப்ளிகேஷன் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எம்பிஏ எம்சிஏ. நான் போட போறது எம்பிஏ எம்சிஏக்கு போட போறேன். ஸோ அதனால நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 1 தான். இதுக்கப்புறம் நீங்க இதை 2ஓ 3ஓ மாத்தாத மாதிரி ஃப்ரீஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 160. ஸோ ஸ்டூடெண்டோட நேம் கேட்குது. ஸோ நான் ஸ்டூடெண்டோட நேம் கொடுக்குறேன். தென் அதே மாதிரி ஸ்டூடெண்டோட மொபைல் நம்பர், தென் அதே மாதிரி ஃபாதரோட மொபைல் நம்பர், மதர் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்குறாங்க, டிரான்ஸ்ஃபர் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். தென் பை அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இன் கேஸ் அமௌண்ட் உங்களுக்கு டெபிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த என்கொயரியில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட லாகின் டீடைல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 3 வெரைட்டி ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நான் யூபிஐ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் யூபிஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ ஐடி நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி உங்களோட ஜிபேயில் இருக்கும். ஸோ அந்த யூபிஐ ஐடி நீங்கள் பேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கம்ப்ளீட் பேமெண்ட் ஆன் ஃபோன்பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகி டைரக்டா உங்களோட ஜிபே இதுக்கு வந்திருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்க கிளிக் பண்ணி அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும். தென் அதே மாதிரி உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் வந்திருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் மொபைல் நம்பரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஃபீஸ் பே பண்ணி அப்ளிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட டீடைல்ஸ் மட்டும் நான் உள்ள ஃபீட் பண்ண போறேன். ஸோ அதனால admission.bsc.edu.in அப்படிங்கிற லிங்க்குள்ள போய்க்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஃபீஸ் பே பண்ணி அப்ளிகேஷன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த எனக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மொபைல் நம்பர் கிடைச்சிருச்சு. ஸோ அதை வச்சு இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். லைக் 2424700125 நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிஜி எம்சிஏவோட அப்ளிகேஷன்ஸ் நான் போட போகிறேன். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் லாகின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் செலக்ட் பண்ண கேட்குது. எம்பிஏவா எம்சிஏவா அப்ளை பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் அப்ளை பண்ண போகிறது எம்சிஏ. ஸோ எம்சிஏங்கிறத டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கோர் சூஸ் பண்ணுறப்ப பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எம்சிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஜஸ்ட் சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு
அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகி டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ நேம்ங்கிறது டிஃபால்ட்டாக நம்ம லாகின் பேஜில் கொடுத்ததை வச்சு டேரெக்டாக எடுத்துருச்சு. தென் அதே மாதிரி ஜெண்டர் கேட்டிருக்கு, ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சில பேர் கொடுக்குறது வந்து ஸ்லாஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த் வந்து அங்கே கேட்டிருக்க ஃபார்மேட் படி கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஓகே, இன்கேஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நீங்கள் ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனாலிட்டி இந்தியா தான். தென் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, ஹிந்து. தென் கம்யூனிட்டி பிசி. தென் சப்காஸ்ட் நீங்கள் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணால் கூட ப்ரீ டிஃபைண்டாக முன்னாடியே இருக்கிறது வந்து டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்காஸ்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் மதர் டங் தமிழ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நோன் கொடுத்துட்றேன். தென் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, நோன் கொடுத்துட்றேன். தென் ஸ்டூடெண்ட்ஸோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் நம்பர் நான் என்டர் பண்ணிக்கிறேன். தென் ஸ்டூடெண்டோட மொபைல் நம்பர் நம்ம லாகின் பண்ணுறப்ப கொடுத்தது டிஃபால்ட்டாக ஃபிட்ஸாக எடுத்துகிட்டு வந்துடுச்சு. தென் ஸ்டூடெண்ட்ஸோட பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. ஸோ பிளட் குரூப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். தென் ஃபாதர் நேம். ஓகே, ஃபாதர் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபாதர் ஆக்குபேஷன். ஓகே, தென் ஃபாதர் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. தென் ஃபாதர் மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்ததுலேருந்து எடுத்து வந்திருக்கோம். தென் மொபைல் நம்பர் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். தென் மதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, ஹோம் மேக்கர். மதர் ஆனுவல் இன்கம் 0ன்னு கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி நீங்கள் இன்கம் கொடுக்குற சில பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கமா ஆப்ரேஷன்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் நம்பர்ஸில் மட்டும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்கும். அப்போ தான் ஈஸியாக உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். தென் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஓட்டர் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பேங்க் டீட்டெயில்ஸ், பேரண்ட்ஸோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்து என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு நெல் கொடுத்துக்கிறேன். தென் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், தென் பிரான்ச் நேம். ஓகே, தென் அதே மாதிரி பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, தென் நெல் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச் நேம். ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டேன். தென் அதே மாதிரி அடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட காலேஜ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவரையும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர், ஃபேமிலியில் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா நோன் கிளிக் பண்ணிக்கலாம். தென் எந்த யூனிவர்சிட்டியில் யூஜி லாஸ்ட்டாக படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ பாரதாஸ் யூனிவர்சிட்டி தான். தென் அதே மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டடி இன் யூஜியில் என்ன மேஜர் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிசிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எந்த காலேஜில் படிச்சிங்க? ஸோ பிசிபி காலேஜ் தான். தென் கண்ட்ரி இந்தியா, டிஃபால்ட்டாக இந்தியா தான் இருக்குது. ஸ்டேட் தமிழ்நாடு, சிட்டி வந்து திருச்சி. ஓகே, தென் அதே மாதிரி பின்கோடு கேட்டுருங்க. காலேஜோட போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் ஸோ 620017 கொடுத்துக்கிறேன். இஎம்ஐஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ என்கிட்ட அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஸ்போர்ட்ஸ் என்சிசி அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஜியில் அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நோன் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, நோன் கொடுத்துட்றேன். தென் அதே மாதிரி காலேஜ் பஸ் ஃபெசிலிட்டி கேட்டிருக்காங்க. எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் நோன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஹாஸ்டல் அக்கமடேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா நோன் கொடுத்துக்கலாம். எனக்கு நோ, ஸோ அதனால் நோ கொடுத்துட்றேன். தென் நான் இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட காலேஜ் டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன். தென் அதே மாதிரி ஜென்ரல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கிறேன். தென் டோர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஏரியா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா லொக்கேஷன் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். தாலுக் கேட்டிருக்காங்க. தாலுக் இல்லை, ஸோ அதனால ஜஸ்ட் நெல்லுன்னு கொடுத்துட்றேன். வில்லேஜ் பஞ்சாயத்து நெல் கொடுத்துட்றேன்.
தென் அதே மாதிரி கண்ட்ரி இந்தியா தான், ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் திருச்சி, தென் அதே மாதிரி பின்கோடு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு ப்ரெசென்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேம் தான், ஸோ அதனால் சேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் அதே மாதிரி டொமிசைல் கேட்டிருக்காங்க. ஸோ அர்பனா அது மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அர்பன், ஸோ அதனால் அர்பன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் சப்மிட் முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்ஸில் எல்லாமே மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபில் பண்ணியிருக்க எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் சப்மிட் பட்டனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டிக்ளரேஷன் ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த அபவ் கிவன் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூ டு பெஸ்ட் மை நாலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ டிக்ளரேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் பட்டனை கொடுக்குறேன். சப்மிட் பட்டனை கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, இன்கம் சர்டிஃபிகேட், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், யூஜி மார்க் ஷீட் கன்சாலிடேட்டட் லைக் 1 to 6th செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சிங்கிள் PDF வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்டர் ஃப்ரம் ப்ரெஸ்பைட்டர் ஒன்லி கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் ஹிந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தனால இந்த இடத்துல வந்து ட்ராப் டவுன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க டாக்குமெண்ட்ஸை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணால் போதும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே வந்து டாஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒவ்வொரு ஃபைல் சைஸ் வந்து 1 MB இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் ஃபோட்டோகிராஃபர் ரீசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் கம்ப்ரஸரும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்களே வந்து ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் உள்ள டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன் வந்து அப்லோட் கொடுத்த உடனே சூஸ் ஃபைல் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நேம் இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாலே சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். ஓகே, ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபோட்டோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாத் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படின்னா அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஆதார் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ எகைன் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ எங்கள் ஆதார் கார்டு இது ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அப்லோட் ஆதார் ப்ரூஃப். தென் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ அதுவுமே ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் கொடுத்தோன்னே இந்த பாத் ஜென்ரேட் ஆகிறத வச்சு ஓகே அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சூஸ் ஃபைல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஐ லவ் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு டூல்ஸ் இருக்கும். அதில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிடும். தென் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் ஓகே 10 கொடுத்துருக்கேன். ஓகே 10 மார்க் ஷீட் அப்லோட் 10th மார்க் ஷீட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூஜி மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, கன்சாலிடேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 to 6th செமஸ்டர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 6th செமஸ்டர் வரைக்கும் நான் கம்ப்ரஸ் பண்ணி சிங்கிள் PDF வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் செம் ரிசல்ட்டை வந்து அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு யூஜி மார்க் ஷீட் கிளிக் பண்ணிவிட்டு 1 to 6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்லோட் யூஜி மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஃப்ரம் ப்ரெஸ்பைட்டர் வந்து ஒன்லி கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நான் கொடுக்குறப்ப ஹிந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தனால இந்த லெட்டர் எனக்கு அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ டிக்ளரேஷன் ஐ ஹியர் பை டிக்ளேர் ஆல் த அப்லோட டீடைல்ஸ் ஆர் ட்ரூ ஆஃப் மை பெஸ்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. டிக்ளரேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள அப்லோட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கள் வியூ டாக்குமெண்ட்ஸில் காட்டும். ஸோ ஃபோட்டோ, தென் அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப், தென் அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணதை ஒரு கிளாஸ் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட், தென் அதே மாதிரி யூஜியோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே அப் டு 6th செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்கள் டேஷ்போர்டில் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டட், தென் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் கம்ப்ளீட்டட் காட்டிடுச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது தேர்ட் ஸ்டெப். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வித்தவுட் அரியரா வித் அரியரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி 6th செமஸ்டர் ரிசல்ட் வரைக்கும் பப்ளிஷ் ஆனனால எனக்கு வித்தவுட் அரியர், ஸோ அதனால் வித்தவுட் அரியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அரியர் இருந்துச்சு இன்கேஸ் உங்கள் காலேஜில் வந்து 5th செமஸ்டர் வரைக்கும் தான் ரிசல்ட் உங்கள் கையில் இருக்குது, 6th செமஸ்டர் இன்னும் வரல அப்படின்னா நீங்கள்
அது வரைக்கும் வித்தவுட் அரியர்னா வித்தவுட் அரியர் கொடுத்து அப்படிங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்ஸ் அப்லோடட் எது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. நான் ஆல் செமஸ்டர், நான் எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஆல் செமஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். பீரியட் ஆஃப் ஸ்டடி, ஸோ எந்த பேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 2022 to 2023 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பேட்ச் கொடுத்துட்றேன். பீரியட் ஆஃப் ஸ்டடி. தென் அதே மாதிரி பார்ட் 1 பர்சன்டேஜ், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ ஆல்ரெடி பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பேட்ச் வந்து 2021 to 24, ஓகே 2021 to 24 பார்ட் 1 பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 1 பர்சன்டேஜ் வந்து எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிட்டு கூட எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். தென் தமிழ் பர்சன்டேஜ் பார்ட் 1, இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறது எனக்கு தமிழ் தான், ஸோ அதனால் தமிழ் பர்சன்டேஜ் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஹோல் மொத்தமாக கன்வெர்ட் பண்ணி போகிறது பெட்டர், பாயிண்ட் வைக்கிறத விட. ஸோ 51 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்ட் 2 இங்கிலீஷோட பர்சன்டேஜ் கேட்டிருக்கு. ஸோ 59. தென் அதே மாதிரி மேஜர் ப்ளஸ் மேஜர் ப்ராக்டிக்கல், ஓகே அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 65. தென் அலைடோட பர்சன்டேஜ், அலைடோட பர்சன்டேஜ், மேஜரோட பர்சன்டேஜ் வந்து 65, அலைடோட பர்சன்டேஜ் 61. ஸோ கொடுத்துட்டு ஓவரால் சிஜிபிஏ கேட்டிருக்காங்க. ஸோ சிஜிபிஏ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிஜிபிஏ கேட்டிருக்காங்க. ஸோ 6.73 ஓவரால் சிஜிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். தென் அதே மாதிரி டோட்டல் பர்சன்டேஜ் வந்து சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிவிடும். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் ஜென்ரேட் பேஜஸ் சிஸ்டம் டான்செட் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் டான்செட் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே என்ட்ரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகே நீங்கள் டான்செட் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டான்செட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ ஸ்கோர் செக்யூர் பண்ணீங்களோ அந்த ஸ்கோர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் டான்செட்டில் ஸ்கோர் பண்ண செக்யூர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 17.5, நம்பர் வந்து 22122449. மார்க் செக்யூர்டு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ 17.5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆட்ஸ்லாஸ் அப்டேட் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே பிஜி மார்க்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி காட்டிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு எகைன் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ஸோ நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். எகைன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தென் அதே மாதிரி மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மொபைல் நம்பர் நார்மலாக உங்களுக்கு மெசேஜஸ் வந்திருக்கும் 2424701225. தென் மொபைல் நம்பர், ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டட், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட், மார்க்கெட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி காட்டும். கீழே பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்த ரெக்கார்ட்ஸை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே எந்த கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிற எல்லாமே டிஃபால்ட்டாக அந்த இடத்துல ரிப்போர்ட்ஸ் அழகாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், அப்ளிகேஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ.